Daily. Taste the Daily. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பழங்காநத்தத்தில் இந்து அமைப்பினர் குவிந்து வருகின்றனர். பழங்காநத்தத்தில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது அங்கு இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் வர தொடங்கியுள்ளனர். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். தற்போது பழங்காநத்தத்தில் உள்ள கள நிலவரம் என்ன, மேலும் விவரம்? நிச்சயமாக ஜெயஸ்ரீ, அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகார பிரச்சனையானது விஸ்வரூபம் இருந்த நிலையில் இந்து முன்னணியினர் சார்பாக திருப்பரங்குன்றத்தில் இன்று சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தகவலின் அடுத்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காலையிலிருந்து சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திருப்பரங்குன்றம் மட்டுமல்லாது மதுரையை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்து முன்னணியினர் மதுரை தட்டில் பழங்காநத்தம் ரவுண்டானம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ள அனுமதியானது அளிக்கப்பட்டுள்ளது. இதனிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான விதிமுறைகள் உட்பட்டு ஆர்ப்பாட்டமானது நடைபெற வேண்டும். சமூக பிரச்சனைகளோ மத கலவரத்தை தூண்டும் வகையிலோ கோஷங்கள் எழுப்பக்கூடாது எனவும் இந்த நீதிமன்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் காலை முதலே பரபரப்பான சூழல் காணப்பட்டு வந்த நிலையில் ஆங்காங்கே திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள அனைத்து நுழைவாய்களிலும் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்வது போல் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நடைபெற்ற நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் போராட்டக்காரர்கள் திருப்பரங்குன்றம் கோவில் உள்ளே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மதியம் 1 மணிக்கு நடை சாத்திய பின்பு மீண்டும் தற்போது 4 மணிக்கு தடை திருப்பப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டு கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து மாலை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாலை 5 மணி அளவில் பழங்காநத்தம் ரவுண்டானம் அருகே இந்து முன்னணியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதியானது வழங்கப்பட்டு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுமார் 1 மணி நேரம் மட்டுமே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. தற்போது 5 மணிக்கு தொடங்க உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு நண்பகல் 3 மணியிலிருந்து இந்து முன்னணியினர் தற்போது அந்த ரவுண்டானம் பகுதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ரவுண்டானம் பகுதியில் குவிந்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகள் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்கள் எழுப்பியவாறும் கட்சியினர் கோஷங்கள் எழுப்பியவாறும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.